ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஇஜி அகாடமி. இன்றைக்கி நம்ம பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் டு அலோ த வாட்டர் டு பெர்குலேட் இன் டு த சாயில். அதாவது ஒரு சாயிலுக்குள்ள தண்ணியை வந்து எவ்வளோ தூரத்தை வந்து அலோ பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணுது, அது அந்த போரஸ் வழியாக எவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை வந்து பாஸ் பண்ணுது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது the property of the soil that permits the flow of water through the voids. ஸோ அந்த வாய்ட்ஸுக்குள்ளே வந்து எவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை வந்து பாஸ் பண்ணுது அப்படிங்கிறதான் வந்து பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறோம். இந்த பெர்மியபிலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த டார்சி லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டார்சி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அதாவது எப்படி வந்து ஃப்ளோ த்ரூ சாயில், அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ த்ரூ சாயில் எப்படி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணார் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லேமினார் ஃப்ளோ கண்டிஷனில் சேச்சுரேட்டட் சாயிலில் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது V = KI அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெர்மியபிலிட்டி அண்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நிறையா இருந்தால் வெலாசிட்டி நிறையா இருக்கும், ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கம்மியாக இருந்தால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து அங்கே சொல்ல வராங்க. அப்போது லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோவை பற்றி அவர் பேசவே இல்லை, லேமினார் ஃப்ளோ தான் சொல்கிறாரு. அப்போ லேமினார் ஃப்ளோவில் அதுவும் சேச்சுரேட்டட் சாயிலில் ஏன்னா சேச்சுரேட்டட் சாயிலாக இருந்தால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் போகும். இல்லை அப்படின்னா தண்ணி எல்லாத்தையுமே ஒன்று அந்த சாயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ சேச்சுரேட்டட் சாயில் கண்டிஷனில் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஸோ V = KI அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்தது இது எப்படியெல்லாம் வந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2 லேபார்ட்டரி டெஸ்ட் இருக்குது, 2 ஃபீல்டு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பெர்மியபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து லேப் டெஸ்ட்டு, இது வந்து ஃபீல்டில் கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு. ஸோ லேப் டெஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஹெட் மெத்தட் அண்டு ஃபாலிங் ஹெட் மெத்தட்னு 2 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பெர்மியம் மீட்டர் அப்படின்னு ஒரு மீட்டர் இருக்கும், அந்த மீட்டரை வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்தது வந்து இதில் வந்து ஃபீல்டில் வந்து பம்பிங் இன் டெஸ்ட் அண்ட் பம்பிங் அவுட் டெஸ்ட்னு இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம லேட்டராக வந்து வேறு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து எப்படி அப்படிங்கிறத லேப் டெஸ்ட்டோட வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்மியபிலிட்டி. ஸோ இந்த பெர்மியபிலிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரெயின் சைஸ். ஸோ கிரெயின் சைஸுங்கிறது என்ன, ஒரு சாயிலோட சைஸ் ஒரு பெரிய பார்ட்டிக்கலாக இருக்குதா இல்லை சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கான்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெரிய பார்ட்டிக்கல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போது அதுக்குண்டான கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ குட்டி பார்ட்டிக்கலாக இருந்தது அப்படின்னா நமக்கு அதோட கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். இதே வந்து கேப் அதிகமாக இருக்குங்கிறப்போ தண்ணி வந்து ஈஸியாக உள்ளே போகும். அப்போது பார்ட்டிக்கல் கிரெயின் சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ பெர்மியபிலிட்டி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். கிரெயின் சைஸ் சின்னதாக இருக்கிறப்போ பெர்மியபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால தான் சாண்டிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரேவல் சாண்டிலெலாம் பெர்மியபிலிட்டி அதிகம், கிளேலாம் வந்து பெர்மியபிலிட்டி குறைவு. அடுத்தது வந்து வாய்ட் ரேஷியோ. ஸோ வாய்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு த வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த சாலிடில் எவ்வளோ வந்து வாய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பொறுத்து. அப்போ வாய்டு நிறையா இருக்குது அப்படிங்கிறப்போ பெர்மியபிலிட்டி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்ட்டிகளோட ஷேப்பு. ஸோ பார்ட்டிகளோட ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரவுண்டட் அக்ரிகேட்டாக இருக்குது, அதாவது ரவுண்டட் சாயிலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிற போரஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் இன்டர் கனெக்டிங் வாய்ட்ஸ் வந்து நிறையா வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இதே வந்து அது எல்லாமே வந்து இன்டர்லாக்கிங் ஆகிற மாதிரி வந்து சாயில் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ளே வந்து ஸ்ட்ரக்சரல் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி ரொம்ப காம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, காம்பேக்ட் ஆகாது. இந்த நடுவுலலாம் வந்து கேப் வந்து இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே நடுவில் கேப் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் நம்ம வந்து நார்மலாக காம்பேக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குங்கிறதுல அது வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சரல் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி எல்லாமே காம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது பார்ட்டிகல் ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து என்ன இருக்கும், பெர்மியபிலிட்டி இருக்கும். அடுத்தது வந்து
போர் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி. அப்போ உள்ளே போகிற ஃப்ளூயிட் வந்து என்ன மாதிரி டைப்பில் இருக்குது. இப்போ வாட்டர் அப்படின்னா அதுக்கு விஸ்காசிட்டியே வந்து இருக்காது. இதே ஆயில் வந்து விஸ்காசிட்டியே அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு ஆயிலை வந்து ஒரு இதுக்குள்ளே விட்டுறோம், ஒரு சாயிலுக்குள்ளே விடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கும் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ விஸ்காசிட்டிங்கிறது என்ன? ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. அது ஃப்ளோவாக இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதோட ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அது உள்ளே போகிறக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதே மாதிரி வெளியில் வர்றக்கும் வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அப்போது பெர்மியபிலிட்டி வந்து போர் ஃப்ளூயிடை பொறுத்தும் வந்து மாறுபடும். இப்போ வந்து வாட்டர்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டென்சிட்டி அதிகமுள்ள வாட்டர் இருக்குது, டென்சிட்டி கம்மியான உள்ள வாட்டர் இருக்குது. அப்போ டென்சிட்டி அதிகமாக உள்ள வாட்டர் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைம் டேக்கன் வந்து அதிகமாகும். டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து டைம் டேக்கன் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ்டு வாட்டர். இது வந்து மெயினாக வந்து கிளேயில் தான் இருக்கும். ஸோ கிளேயில் அப்சர்வ்டு வாட்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உள்ளே வந்து அதிகமாக போகாது. ஸோ அதனால வந்து பெர்மியபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி என்ட்ராப்டு ஏர். இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாகவே வந்து சேச்சுரேட்டட் கண்டிஷன் சொல்லிட்டோம். ஒருவேளை வந்து அதுக்குள்ளே என்ட்ராப்டு ஏர் இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகாது, தண்ணி வந்து உள்ளே போகாது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பெர்மியபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சாயில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ ஒரே டைப் ஆஃப் சாயில் இருக்கா இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில் இருக்கா அப்படின்னு ஸ்டேட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து லேயர் 1 அப்படின்னா, ஸோ இது வந்து லேயர் 2 அப்படின்னா, ஸோ இந்த 2 லேயருமே வந்து சேம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை டாப்பில் இருக்கிற லேயர் வந்து அதிக பெர்மியபிலிட்டியும் கீழே இருக்கிற லேயர் வந்து கம்மியான பெர்மியபிலிட்டி இருக்கலாம். அப்போது நம்ம வந்து இந்த 2 லேயரும் சேர்த்து பார்க்குறப்போ பெர்மியபிலிட்டி வந்து நமக்கு ஆவரேஜ் தான் கிடைக்குமோ தவிர எக்ஸாக்ட் பெர்மியபிலிட்டி கிடைக்காது. அப்போது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு டைப் ஆஃப் பெர்மியபிலிட்டி இருக்கும், செகண்ட் லேயர் வந்து ஒன் டைப் ஆஃப் பெர்மியபிலிட்டி இருக்கும். ஸோ அது வந்து பெர்மியபிலிட்டி வந்து என்னென்னா அஃபெக்ட் பண்ணும். அடுத்து வந்து ஃபாரின் மேட்டர்ஸ். ஸோ இப்போ ஃபாரின் மேட்டர்ஸுங்கிறது என்ட்ராப்டு ஏர் சொல்லலாம். இல்லை அப்படின்னா உள்ளே வந்து ஏதாவது வந்து பாலித்தீனு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஃபாரின் மேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் தண்ணி வந்து உள்ளே போகாது. அதை வந்து என்ன பண்ணும், அந்த தண்ணி உள்ளே போகிறத அந்த ஃபாரின் மேட்டர்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ அது ரெசிஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதனால வந்து அந்த பெர்மியபிலிட்டி வந்து நமக்கு கம்மியாக தான் காட்டும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த சாயிலோட பெர்மியபிலிட்டி அதுதான் அப்படின்னு நம்ம வந்து தப்பாக வந்து இமேஜின் பண்ணிக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஃபாரின் மேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து பெர்மியபிலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மெயினாக ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின் சைஸுக்கு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி K = C × D10² அப்படிங்கிறதா ஃபார்முலா. அதாவது K = C × D10². அப்போது இந்த D10 அப்படிங்கிறது எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் சாயில் இன் சென்டிமீட்டர், தட் இஸ் பார்ட்டிகல் கரஸ்பாண்டிங் டு 10% குமுலேட்டிவ் ஃபைனர். ஸோ நமக்கு இது வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ 10% குமுலேட்டிவ் ஃபைனர் இருக்கிறது தான் வந்து நம்ம எஃபெக்டிவ் சைஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ D10ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் C இஸ் த கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதாவது 100 - 150. ஸோ இதை வச்சு பெர்மியபிலிட்டியோட ஒரு ரேஞ்ச் எடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயிலுக்கு ஒரு பெர்மியபிலிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் கிராவலு. ஸோ கிராவலுக்கு பெர்மியபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னா 1 - 10 cm/s வந்து இருக்கும். அதே வந்து கோர்ஸ் அண்ட் மீடியம் சாண்டு. ஸோ கோர்ஸு அண்டு மீடியம் சாண்டு. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 10⁻³ 1 வரைக்கும் cm/s வரைக்கும் இருக்கும் அப்படின்னா பெர்மியபிலிட்டி இருக்கும். இதே ஃபைன் சாண்டு ஆர் லூஸ் சில்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைன் சாண்ட் ஆர் லூஸ் சில்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10⁻⁵ 10⁻³ cm/s வரைக்கும் பெர்மியபிலிட்டி இருக்கும். வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. அடுத்து வந்து டென்ஸ் சில்ட் டு கிளே சில்ட் எடுத்துக்கலாம். ஸோ டென்ஸ் சில்ட் டு கிளே சில்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10⁻⁻6 to 10⁻⁻5 வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து சில்ட்டி கிளே அண்டு கிளே, ஓகேங்களா. சில்ட்டி கிளே அண்டு கிளேக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10⁻⁹ to 10⁻�6 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. இது வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாய்ட் ரேஷியோ. ஸோ வாய்ட் ரேஷியோக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ K வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த E³ / 1 + E அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஈங்கிறது வாய்ட் ரேஷியோ. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ எல்லா சாயிலுமே வந்து ஃபவுண்ட் டு ஹேவ் அன் அப்ராக்சிமேட் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E² ஆர் E³ / 1 + E அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற பார்ட்டிகல் ஷேப்பு, போர் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து தியரி தான். பட் இதுக்கு மட்டும் வந்து நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி லெக்சர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.